இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, ஒரு எளிமையான பரிகாரம். பணத்தடைனா நம்மளுக்கு பணம் வராது, தடையாக நிற்கும். எந்த ஒரு காரியமாகவும் ஏதாச்சும் ஒரு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஏதோ பிஸ்னஸ்னால் சின்ன சின்ன பிஸ்னஸ் சொல்கிறோம். நம்மளுக்கு போய்ட்டு பணம் கேட்போம், அந்த பணம் வராது. அப்படி நம்மளுக்கு வர வேண்டிய பணமும் நம்மளோட பணமே ஒருத்தங்கிட்ட கொடுத்து வச்சுருப்போம். ஒரு வேலைக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு நம்மளுக்கு அவசரத்துக்காக போய் கேட்போம், அந்த பணம் நம்மளுக்கு திரும்ப கிடைக்காது. நான் சொல்கிற மாரி செய்யுங்க. இந்த இனிப்பு துளசி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுங்க. அது என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்துங்க. அப்படி உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை இந்த 2 நாளில் செய்யலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த துளசியை பறித்து எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து கொஞ்சம் கனமாக எடுத்துக்கணும். கனமாக எடுத்து என்ன பண்ணுறீங்க, அதை உங்களால் முடிஞ்சால் பூ கட்டுற நூல் போட்டு கூட கட்டி நீட்டாக கட்டிங்க. கட்டி அதை என்ன பண்ணுறீங்க, சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு 12 பேருக்கு இதை பிரசாதமாக கொடுக்கணும். நல்லா கட்டிக்கங்க, நீட்டாக கோர்த்து கட்டிட்டு அதை தேவையான அளவுக்கு ஒரு 12 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஏதாச்சும் கோயில், முருகன் கோயில் இல்லை சிவன் கோயில் இல்லை பெருமாள் கோயில், உங்களுக்கு எந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிக்குதோ அந்த கோயிலுக்கு இதை எடுத்துகிட்டு போங்க. அவங்களாம் பார்த்துட்டு படைச்சிட்டு நீங்கள் வேணாலும் வேண்டிக்கின்னு இந்த துளசி என்ன பண்ணுறீங்க, உங்கள் கையில் ஒரு 12 பேருக்கு கரெக்டாக எண்ணி 12 பேருக்கு கொடுத்துருங்க. இதை 6 தடவை செய்யணும். இந்த துளசியை 12 பேருக்கு 6 தடவை எடுத்து போய் கொடுத்துட்டு வரணும். கோயிலில் போயிட்டு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்குளிர பார்க்கலாம். நாளுக்கு உங்களுக்கு பணத்தடை நீங்கி பணம் வர ஆரம்பிச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சுன்னா உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கி பண கஷ்டம் தடை நீங்கினாலுமே உங்களுக்கு பணம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் இருங்க. நன்றி, வணக்கம்.